ஸோ இந்த வாரம் டெக்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டாக நடந்தது, லீக்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்ற அப்டேட்டை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல OLA டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூடிய சீக்கிரம் வேற லெவல் பேட்டரி லைஃபோட போன்ஸ் வரப்போகுது. அதுவும் குறிப்பா ஷவுமில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போன்ஸ்லாம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்லிம்மாவும் வரலாம். 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரியே இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ்லயுமே வந்து டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நிறைய போன்ஸ்ல எதிர்பார்க்கலாம் அதிக பேட்டரி கெப்பாசிட்டியோட. இன்னும் தெரிந்துல மாமா அப்படின்ற மாதிரி HMD போன வாரம் பாத்தீங்கன்னா 2 போன் லான்ச் பண்ணாங்க. என்னையா இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இன்னும் 2 போன் வித்தியாசமா வரப்போகுது, அந்த பார்பி ஸ்டைல்ல வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த இமேஜஸ் பார்க்கும் போதே செம காமெடியா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. இந்த இமேஜை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம சொல்லுங்க. இந்த போன் வந்தா சைனால தான் வரும், இந்தியால வராத வரைக்கும் நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் லீக் சாம்சங் கேலக்ஸி S24 FE தான் வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த போன் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இவங்களோட Exynos 2400 ப்ராசஸரோட வரலாம். Xiaomi 14 தொடர்ந்து அடுத்து 15ல வரக்கூடிய அல்ட்ரா சீரிஸ்ல டெலிபோட்டோ லென்ஸ் 200 MB வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேமரா மூலமா 4x அளவுக்கு ஜூம் பண்ற மாதிரி வரலாம். Snapdragon 8 Gen 3 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வரப்போற Gen 4க்கான சில டெஸ்டிங் கீக் பெஞ்ச்மார்க்லாம் வந்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் மல்டி கோர் வந்துட்டு ஏற்கனவே இந்த 3 கம்பேர் பண்ணும்போது 30%, சிங்கிள் கோர் வந்து 35% வரைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. Snapdragonக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் MediaTek தான். அவங்களோட ஃபிளாக்ஷிப் லெவல் Dimensity 9400 ப்ராசஸருக்குமே 35% எங்களோட ப்ரீவியஸ் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. வரட்டும், போன்லையும் வரட்டும், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி M55 போன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்தது. அதை தொடர்ந்து M55s அப்படின்ற ஒரு மாடல் கூடிய சீக்கிரம் வரலாம். பிக்சல்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு லீக் வந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் அவங்களோட ப்ரோமோ லீக் வந்திருக்கு வாட்சுக்காக. ஸோ போன தாட்டியே பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட டயல் சைஸ்லாம் சின்னதாக இருக்கு அப்படின்னாங்க. இந்த தாட்டி 2 வாட்ச் லான்ச் ஆக போறதுல ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா 45 mm வரைக்குமே பெரிய டயல்ல வந்து நீங்க பிக்சல்ல எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷம் இல்லாம 2026ல ஆப்பிள் வந்து ஃபோல்டு போன் லான்ச் பண்ணலாம். அதுவும் 2 மாடல் வரலாம் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் வந்திருக்கு. சாம்சங்கோட கேலக்ஸி AI மாதிரியே ஆப்பிளோட AI செப்பரேட்டா இருக்கு. இப்போதைக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயா போனாலும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது எப்ப பேமெண்ட்டை போட போறாங்களோ அப்படின்ட்டு. அப்படி வந்தது அப்படின்னா மந்த்லி ஒரு $20 வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆப்பிளோட மேக் மினி நார்மலாவே சைஸ் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற M4 மாடல் வந்து இதை விட சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளோட டிவி சைஸுக்கு வர மாதிரி இருக்கு. ஹானர்ல இப்ப ரீசெண்டா தான் 200 சீரிஸ்ல போன் இந்தியால லான்ச் பண்ணாங்க. நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது முன்னாடியும் Honor 300 Proக்கான இமேஜஸ் நிறையவே லீக் ஆயிருச்சு. iQOOட Z9s சீரிஸ்ல கூடிய சீக்கிரம் மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. அது கூடயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு TWSும் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா வந்து லான்ச் பண்ண போறாங்க iQOOல இருந்து. எனக்கு தெரிஞ்சு vivoல இப்ப V சீரிஸ்ல வந்து போன் லான்ச் பண்ணாங்க. அதுல லான்ச் பண்ண பட்ஸ் மாதிரியா தான் இதையும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். Realmeயோட ஈவென்ட் வந்து சைனால ஆகஸ்ட் 14 நடக்க போகுது. இதுல 300 வாட்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜிங் டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. செகண்ட் குவார்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதுல ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஐபேட்லயே ஐபேட் ப்ரோ தான் வந்து அதிகமா சேல் ஆயிருக்கு அப்படின்றாங்க. என்னடா நாங்கெல்லாம் பிரைஸ் அதிகமா இருக்கேன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுதான் நல்லா சேல் ஆயிருக்கே அப்படின்றீங்கன்னு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தெரிஞ்சிருக்கும். அதுல முன்னாடி வந்துட்டு நம்ம மாடல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணி பாக்குறதுக்கு அவங்களோட பிக்சல் மட்டும்தான் இருக்கும். இப்போ சாம்சங், ஷவுமி, ஓப்போ இந்த மாதிரியான டிவைஸ்ல கூட நீங்க சிமுலேட் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சில டிவைஸ் தான் ஆட் ஆயிருக்கு, கூடிய சீக்கிரம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங்ல ஸ்மார்ட் போனுக்காகவே புதுசா ஒரு LPDDR 5X RAM வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் நல்லாவே குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த RAM மூலமா ஆன் டிவைஸ் AI கேப்பபிலிட்டி இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க. சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோல நிறைய இஷ்யூஸ் இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு. அதனால ஷிப்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகைன் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணி ஷிப்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. திடீர்னு என்ன ப்ரோ இவரோட இமேஜை காட்டுறீங்க, யார் இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா Huaweiவோட சேர்மன் ரிச்சர்ட் யூ தான் இவர். ஸோ இவர் கையில இருக்கக்கூடிய போனை தான் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ட்ரிபிள் ஃபோல்ட் பண்ற மாதிரியான டிவைஸ் அவர் கையில இருக்கு. நார்மலா ஃபோல்டு டிவைஸ் அப்படின்னா அப்படி 2ஆ மடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணி அப்படி 3ஆ மடக்கி வைக்கிற மாதிரியான டிவைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு Huaweiல. Xல அதாவது வந்து ட்விட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாலுமே அங்கங்க வந்து ஆட்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. டோட்டலா வந்து ஆட் ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆட் வர பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்காது. Honor 200 சீரிஸ்ல வந்து OTA அப்டேட் வந்திருக்கு. அது மூலமா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கால் ரெக்கார்ட் இல்லாம இருந்தது. இப்போ வந்து கால் ரெக்கார்ட் ஆப்ஷனுமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போது போக்கோலையும் பேட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போ ரீசெண்டா தான் ரெட்மில வந்து பேட் லான்ச் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீபிராண்டா தான் வரும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன்.
பார்க்கலாம் ஏதாவது ஒரு சேஞ்சஸோட வருதா அப்படின்ட்டு. இன்டர்நேஷனல் டேட்டா கார்பரேஷன்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷத்துக்கான செகண்ட் குவார்டர்ல எடுத்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியால வியரபிள் மார்க்கெட் வந்து 10% வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்றாங்க. என்னடா இப்பதான் நிறைய ஸ்மார்ட் வாட்ச்லாம் நாங்க வாங்குறோம் டிராப் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஷாக்கிங்கே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கிரீன் ஸ்கிரீன் பேஸ் பண்ணி வரக்கூடிய பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான நியூஸ் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வரக்கூடிய பல ஆஃபர்ஸ் அதில் போஸ்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பார்த்தாலும் பார்த்தா நல்ல ஒரு உருப்படியான வேலை பார்த்திருக்கையா OnePlus அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் லைன் இஷ்யூ அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு எப்போ ஸ்கிரீன்ல பிரச்சனை வந்தாலும் எங்ககிட்ட வந்து கொடுங்க, நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம். டிஸ்பிளே வந்து ஃப்ரீயாவே மாத்தி கொடுக்குறோம் அப்படின்றத OnePlus தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சில டிவைஸ்க்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OnePlus 8 Pro, OnePlus 8T, OnePlus 9, OnePlus 9R இந்த டிவைஸ்க்குலாம் வந்துட்டு நீங்க ஈஸியா போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிரச்சனை வர்றதுன்னு பார்த்தா இந்த டிவைஸ்ல தான் வரும்ன்றனால ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத டேமேஜஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான கிரீன் லைன் இஷ்யூ இருக்கு, இந்த மாடல் இருக்கு அப்படின்னா ஃப்ரீயாவே போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஜெட்ஸ், போன், லேப்டாப் எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணோம் அப்படின்னா ASUSல இருந்து இப்போ செப்பரேட்டாவே 65 வாட்ஸ் வந்து GaN சார்ஜர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 2 டைப் சி போர்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் 65 வாட்ஸ் இருக்கு. இதுல PD and PPS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க சாம்சங் டிவைசஸ் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டா யூசருக்கு தான் ஒரு செம சூப்பரான விஷயம். நார்மலா வந்து நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்ல வந்து ஒரு 10 இமேஜ் வச்சுக்கலாம், வீடியோ வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியலா இன்ஸ்டா யூசரா இருந்தீங்க அப்படின்னா போட்டோ வச்சு தள்ளுங்க. ஓலா 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 ஓலா. ஓலால எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தொடர்ந்து எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது பார்க்கிறதுக்கு டியூக்கோட டிசைன் மாதிரியே லைட் அங்கங்க வச்சிருக்க மாதிரி இருக்கு. வரட்ட எப்படி இருக்குன்றத பார்ப்போம். லான்ச் வந்து ஆகஸ்ட் 15 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் யூடியூப்ல ஒரு டெஸ்ட். ஐயோ டெஸ்டா நான் வரல ப்ரோ அப்படின்னாதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூடியூப் பிரீமியம் வச்சிருக்கவங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம் தான். நார்மலா பாத்தீங்கன்னா யூடியூப் பிரீமியமா இதெல்லாம் ஓவர் ப்ரோ, நான் காசு கொடுத்து வேற யூடியூப் பார்க்கணுமான்னு நினைக்கிறவங்களுக்கு, குழந்தைங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலி மெம்பர் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 189 ரூபா தான் வந்து பிரைஸ் இருக்கும். 1 மந்த்துக்கு வந்துட்டு 5 பேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரே மெயில் ஐடி 2-3 இடத்துல கூட நீங்க போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நிறைய அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியில வந்துட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது பர்சனலா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி செப்பரேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஸ்பெஷலா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஃபீச்சருமே வந்து கண்டிப்பா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. நமக்கு டெஸ்ட்டுக்காக கொடுப்பாங்க, அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்லீப் டைமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நானே இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்றத. இது வந்துட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். டெஸ்ட் பண்றதா இருந்தால் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ போன வாரம் காட்ட மாட்டேன்னா இந்த வாரம் காட்டி தானே ஆகணும், ஏன்னா லான்ச் ஆயிருச்சு. போகோல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த டெட்பூல் எடிஷன் வந்து F6 சீரீஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட டிசைன் செம சூப்பராக இருந்தது. நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி விவோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா விவோ V40 சீரீஸ்ல வந்து ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. செப்பரேட்டாக வந்து சில ஃப்ரீ ஆஃபர்ஸ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படின்றதையுமே ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது விவோலே TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. 1900 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் வீடியோ போஸ்ட் பண்றேன். ASUSல ROG Ally அப்படின்ற ஒரு கேமிங் கன்சோல் இருந்தது. அதுக்கான ஒரு அப்கிரேடட் வெர்ஷனா இப்போ X அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் பிரைஸ் வந்து 90,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கேமிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சேனல்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன புதுசாக ஆட் பண்ணணும், எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்து எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஆட் பண்ணுங்க.